தேவன் இந்த புகழ்ச்சியை கொண்டு வருவார், கீர்த்தியை கொண்டு வருவார், மகிமையை கொண்டு வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு காரியத்தை தேவனால் செய்ய முடியுமானால் அந்த காரியத்தை உங்களுக்கும் அவர் செய்யக்கூடியவராக. ஆமா, இந்த தினத்தில் அப்படியே பைபிள் வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த வேதம் எப்படிப்பட்டதுனாக்க ஒரு பரந்த நிலப்பரப்பை போன்ற ஒரு வேதம். தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பு வச்சுக்கோங்களேன். அதே போல இந்த வேதம் என்பது தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பை போன்றது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நிலப்பரப்புல சென்னையில் வியாசர்பாடியில் பக்தவச்சலம் காலனின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சின்ன இடம். அதே போல இந்த வேதம் தமிழ்நாடு போல இருக்குது. அதில் இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள் பார்த்தீங்கன்னாக்க குறிப்பிட்ட இடத்தை போன்றதா இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட இடத்தை விசுவாசம் என்ற விருப்பத்தோடு கூட ஜெபம், அறிக்கை என்ற விலை கிரயத்தை எவர்கள் செலுத்துகிறார்களோ அவர்கள் நன்றி ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அது அவர்கள் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு புரியணும்னு நான் விரும்புகிறேன். ஏன் அப்படின்னாக்க இந்த வேதம் பெரிய நிலப்பரப்பு போன்றது. அதில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் குறிப்பிட்ட இடத்தை போன்றது. ஒவ்வொரு வாக்கு தத்தமும் ஒவ்வொரு ஏரியா, அண்ணா நகர், அடையாறு, அமைஞ்சிக்கரை, அப்புறம் நாங்கள் வில்லிவாக்கம், அயனாவரம் அப்படின்னு ஒவ்வொரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. வியாசர்பாடியில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ஃபீட்டு 4000 ரூபாய், அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ஃபீட்டு 50,000 ரூபாய். ஏன்? இந்த இடம் வேற இடம், அந்த இடம் வேற இடம். அதே போல வாக்கு தத்தங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு போல, ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஒவ்வொரு இடங்களை போல இருக்கிறது. இதை ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் விரும்பணும். எத்தனை பேர் சொந்தமாக இடம் வாங்கணும்னு விரும்புறீங்க? கை தூக்குங்க. நன்றி நன்றி நன்றி. உங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வேலையிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை கொண்டு நல்ல இடங்களை நீங்கள் வாங்கும்படியாய் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஏன் எப்படி இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க அப்படின்னாக்க, நான் இருக்கிற வியாசர்பாடியில் பக்தவச்சலம் காலனியில் 10வது தெருவில் வீடு இல்லாமல் ரோட்டில் இருந்த என்ன தேவன் அதே இடத்துல ஒரு இடத்தை வாங்கும்படி செஞ்சு, அந்த இடத்தை கட்டும்படி செஞ்சு என்னை ஆசீர்வதிக்க என் தேவனால் முடியும் என்றால் எனக்கு அவர் செய்ய முடியும்னா உங்களுக்கும் கட்டாயமாக செய்வார். ஹல்லேலூயா. அவர் யாரோ ஒருத்தருக்கு செய்கிற தேவன் இல்லை, நம்புகிற ஒவ்வொருவனுக்கும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த வேதம் என்பது தமிழ்நாடு போன்றது. அது இருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒவ்வொரு ஏரியா போன்றது. நீங்கள் எந்த ஏரியாவை சூஸ் பண்ணுறீங்க, எதை விரும்புகிறீங்க, அதான் விசுவாசம். ஜெபமும் அறிக்கையும் அதற்கான விலை கிரயம். விலை கொடுக்குறீங்க. யாராச்சும் லேண்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? 20 லட்சம் 25 லட்சம் கொடுன்னு கேட்குறாங்கல்ல, அந்த ரேட்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஜெபமும் அறிக்கையும். ஜெபமும் அறிக்கையும் செய்த பிற்பாடு நன்றி சொல்லுதல்னு ஒன்று இருக்குது. ஆண்டவரே, நான் ஜெபித்தபடி, நான் அறிக்கை செய்தபடி என் வாழ்க்கையிலே நீர் இதை செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே என்று எவர்கள் நன்றி சொல்லுகிறார்களோ அப்பொழுது அது ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியதற்கு சமமாக இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் எரிகோ கோட்டை கிட்ட வந்த உடனே பார்த்தாங்க, ஐயோ அப்பாடா, இது எப்படா கிராஸ் பண்ண போறோம்னு நினைச்சு அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. கடவுள் சொன்னாரு, சுத்தி வாங்க. வாயை திறக்கக்கூடாது, சுத்தி வாங்க அப்படின்னாரு. சுத்தி ஜனங்க வந்த உடனே ஆர்ப்பரிங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஆர்ப்பரித்தார்களாம். அவர்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது அவர்கள் எதிர்க்க நின்ற அந்த சுவர்கள் ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாகும்படியாய் தேவன் செய்தார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க நம்புகிற விசுவாசிக்கிற காரியங்களுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. அப்படி எவர்கள் நன்றி சொல்லுகிறார்களோ அவர்கள் பேர்ல அது என்ன பண்ணுதுங்க? ரிஜிஸ்டர் பண்ணப்படுகிறது. இந்த மாலை வேளையில் பைபிள் படிக்கும் போது அப்படி ஒரு கண்ணோட்டத்தோட பாருங்க. பெரிய இடம், இதில் இருக்கிற வாக்கு தத்தங்கள்லாம் ஒவ்வொரு ஏரியா. என் விசுவாசம் தான் விருப்பம், என்னுடைய ஜபந்தான் அதுக்கான விலை கிரயம். நான் கடவுளுக்கு நன்றி சொல்லும் பொழுது தேவன் என் பேரில் அதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் அப்படியே ருசிச்சு இப்போ நான் சொன்னது போல, நீர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்து இருக்கும்படி இந்த வாக்கு தத்தத்தை படிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள நம்பிக்கை வந்துடும், விசுவாசம் வந்துடும். அது சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க, அது விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதை கடவுள் செஞ்சதுக்காக நன்றின்னு எப்போ சொல்ற இடத்துக்கு வர்றீங்களோ அப்போ உங்க வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடியவராக
இருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிற வசனத்தை வாசிங்க. செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக அந்த வசனத்தை வாசிச்சுட்டு போகலாம் நான் விரும்புகிறேன். மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர். போதும். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர், மாறாதவர். எபிரேயர் 8:13. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஓ மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமா இருக்கிறது. 8:13 வசிக்கிறீங்களா? 8:13. ஒரு நிமிஷம் இருங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் வசனம் இருக்கு பாருங்க. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஓகே, பரவாயில்ல. ஸோ மல்கியால என்ன போட்டிருக்கனாக்கா 3:16 நான் கர்த்தர், நான் மாறாதவர். எபிரேயர்ல என்ன போட்டிருக்கனாக்க இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த மாறாதவர் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, கடவுள் நேற்றும் ஒரே மாதிரி இருந்தாரு, இன்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறாரு, நாளைக்கும் ஒரே மாதிரி இருப்பாரு அப்படின்ட்டு சில பேர் எடுத்துக்கிறாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு பகுதி தான். இன்னொரு பகுதி என்ன சொல்றதுனாக்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்னாக்க என்னால மாற்ற முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? வாசிங்க. 13:8. ஆம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கடவுள் மாறாதவராக இருக்கிறார் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னாக்க, அவர் மாறுகிறது மாத்திரமல்ல, அவரால் மாற்ற முடியாத காரியங்கள் என்று ஒன்றுமே இந்த உலகத்துல. கடவுள்னா நீங்க எப்படி பாக்குறீங்க, நினைச்சுக்கிறீங்க? கடவுள் அப்படின்னாக்க எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், அவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும், எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பொருள் தான் கடவுள் என்ற வார்த்தை குறிக்குது. உங்க வாழ்க்கையில ஒரு நபரை மாற்ற முடியாது, ஒரு சூழ்நிலையை மாற்ற முடியாது, ஒரு காரியத்தை மாற்ற முடியாது, இது என் வாழ்க்கையில் நடக்காது, இது எனக்கு கிடைக்காது, இது வருகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்ட்டு நீங்க எந்த காரியங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறாரு. நீங்க எந்த காரியத்தை பார்த்து இது நடக்காது, இது கிடைக்காது, இவங்க மாற மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணத்துக்குள்ள வர்றீங்களோ, அப்ப நீங்க என்ன சொல்றீங்கனாக்க, கடவுள்னால எதுவும் முடியாது அப்படின்றீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கடவுள்னால எல்லாம் முடியுமா? அவர்னால எல்லாம் முடியும். அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்கனாக்க, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, அவனால முடியாதுங்க. இல்ல இவங்களை மாற்றவே முடியாது. அப்ப என்னன்னாக்க, இவங்களை மாற்ற முடியாது அப்படின்னாக்க அது கடவுள்னால முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அந்த எண்ணத்துக்குள்ள வந்த பிற்பாடு உங்க லைஃப்ல நீங்க நினைக்கிற காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு நடக்காதது போல எல்லாமே தடையாகி கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னாக்க, இது என் வாழ்க்கையில நடக்காது, இது கிடைக்காது, இவங்களை மாற்ற முடியாது, அப்படி முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க லைஃப்ல யாரை குறிச்சு எதை குறிச்சு வருதோ அப்பவே நீங்க ஒரு காரியத்தை சொல்றீங்க, கடவுள் எனக்கு உதவி செய்ய முடியாது, அவர்னால கையாலாகாதவராக அவர் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் போகும் பொழுது தேவனை என்ன பண்ணாங்கன்னாக்கா மட்டுப்படுத்தினார்கள். என்ன பண்ணாருங்க? இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் தேவனை மட்டுப்படுத்தினார்களாம். கடவுள்னால இது முடியாது, கடவுள்னால இது செய்ய முடியாது, கடவுள்னால இதை கொடுக்க முடியாது, கடவுள்னால இதை தர முடியாது, முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்ல 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 தேவனை மட்டுப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். கடவுள் அவங்க கூட தான் வர்றாரு, ஆனால் கடவுள்னால முடியாதுன்னு மட்டுப்படுத்தினாங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் லைஃப்பில் முடியாதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்களா? நான் சொல்கிறேன், இன்னைக்கு அந்த எண்ணத்தை முதல்ல உங்கள் இதயத்திலிருந்து தூக்கி எறிங்க. கடவுள்னால எல்லாம் முடியும், என் தேவனால எல்லாம் கூடும். அதான் வசனம் சொல்லுது, தேவனாலே. அப்போ அந்த வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம்னாக்க, எல்லாம் முடிஞ்சனால தான் அவர் தேவனா இருக்கிறார். சில காரியங்கள் முடியாது அப்படின்னாக்கா அவர் தேவன் அந்த வார்த்தைக்கு தகுதி உடையவரே. தேவன் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர், எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடியவர், எல்லா நபர்களையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரும்பொழுதுதான் நீங்கள் விசுவாசத்தில் வளரக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. இன்னைக்கு மாலை வேளையில்
உங்களுடைய இருதயங்களில் ஏதோ ஒரு காரியம், இது அப்புறம் நடக்காது, இது அவ்வளோதான், மாற்ற முடியாது, இது கிடைக்காது, இது கையை விட்டு போயிருச்சு, இது நடக்காது அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள எப்போ வந்துச்சோ அப்போவே நீங்கள் கடவுளை மட்டுப்படுத்தக்கூடிய இடத்துக்கு போயிட்டீங்க. இன்றைக்கி உங்களுக்கு மறுபடியும் தேவன் உங்களை ரீசைக்கிள் பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. உங்களுக்கு விசுவாசத்தை தட்டி எழுப்ப தேவன் விரும்புகிறாரு. நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாய் செய்யக்கூடிய தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் ஒருத்தருக்கு செய்ததுக்கு அவருக்கு பெரிய விஷயம் நினைக்கிறீங்களா? 42 லட்சம் ஜனங்களுக்கு 40 வருஷம் ஒரு தேவன் நடத்தி கொண்டு வந்தது வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீங்க பார்க்கணும். அத்தனை லட்சம் மக்களை தேவன் நடத்தி கொண்டு வரக்கூடியவராக இருப்பார் என்றால் என் ஒருத்தனுடைய காரியங்களை தேவன் சரி செய்ய அதிகமாய் போதுமானவராக இருக்கிறார் என்ற விசுவாசம் தான் உங்க வாழ்க்கையை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. வசந்த வாசிங்க சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப, எல்லாரும் சொல்லுங்களேன், கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப 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 பால வயது போல் ஆகிறது. ஆமென். பாருங்க, இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அப்படியே நரம்புல என்ன பண்ணுதுங்க, அப்படியே முறுக்கிற மாதிரி இருக்குது. ஆலயத்தில் கொஞ்ச நேரம் பாடி, கொஞ்ச நேரம் ஆராதிச்சு, கொஞ்ச நேரம் வார்த்தையை கேட்கறது என்னன்னாக்க, ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகிற பிள்ளைங்க பள்ளியில் நடத்தக்கூடிய சாம்பிள் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் காரியங்களை படிச்சுட்டு போகிற மாதிரி. வீட்டில் போயிட்டு என்ன பண்ணணும், வேற வேற காரியங்களை போட்டு பார்க்கணும். அதே போல் இங்கே நம்ம சொல்கிற வாக்குத்தத்தத்தை மட்டும் கிடையாது, நீங்கள் வீட்டில் போய் நிறைய வாக்குத்தத்தங்களை எடுத்து சொல்லுங்கள். கணவன் மனைவி வீட்டுக்கு போகிறீங்களா, போன உடனே உட்காருங்க, கொஞ்சம் நேரம் கடவுளுடைய வார்த்தை குறித்து பேசுங்க, வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யுங்க. என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தேவையோ அதற்கான வாக்குத்தத்தங்களை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்ல 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 நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பமாக நீங்கள் உட்கார்ந்து கைகளை பிடித்து வாக்குத்தத்தங்களை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் விரும்புவதை விட மிக சிறப்பான ஒரு எதிர்காலத்தை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அந்த கழுகினுடைய தன்மையை குறித்து பேசிக்கிட்டே வருகிறோம். அதிக உயரத்தில் பறப்பது கழுகின். அப்போ மனுஷனுக்கு ஒரு தன்மை கொடுத்துருக்கிறார். மனுஷனுக்கு என்ன தன்மை தேவன் கொடுத்தார்னாக்க, பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்ற ஒரு தன்மையை கொடுத்தார்ல. வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 5 காரியங்களை நான் போதிச்சுட்டு வருகிறேன். பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். இந்த 4 காரியங்களை செய்யும் பொழுது 5வது காரியம் தானாய் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. பழுகணும் அப்படின்னாக்க பி ஃப்ரூட்ஃபுல், பெருகணும், மல்டிப்ளை அப்படின்றாரு. அடுத்து சொல்றாரு ஃபில் த எர்த், இந்த பூமியை நிரப்புங்கள் அப்படின்றாரு. ஆல்ரெடி தேவன் பூமியை எப்படி தான் கொடுத்தாரு, மனுஷனுக்கு நிரப்பி தான் கொடுத்தாரு. கடல் கொடுத்தாரு, நிலத்தை கொடுத்தாரு, மலையை கொடுத்தாரு, மரங்களை கொடுத்தாரு, பறவைகள் மிருகங்கள் எல்லாவற்றையும் நிரப்பி தான் மனுஷனுடைய கையில கொடுத்தாரு. மனுஷனுடைய கையில கொடுத்துட்டு மனுஷன் சொல்றாரு இந்த பூமியை நிரப்பு அப்படின்றாரு. இப்போ உங்ககிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் நிறைய தண்ணியை நிரப்பிட்டு உங்க கையில கொடுக்குறேன், கொடுத்துட்டு போய் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற. நீங்கள் யோசிப்பீங்க, சார் ஃபுல்லாக தானே இருக்குது, ஏன் திருப்பி ஃபுல் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்பீங்க. அப்போ கடவுள் உலகத்தில் எல்லாவற்றையும் நிரப்பிட்டு மனுஷனுடைய கரத்தில் கொடுத்து இந்த பூமியை நிரப்பு அப்படின்றார். அவன் பார்க்குறான் எல்லாவற்றையும் நிரப்பி தான் கொடுத்துருக்கிறாரு, மறுபடியும் எதை நிரப்ப சொல்கிறார் அப்படின்னாக்க, இந்த நிரப்பு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க மேக் இட் பர்ஃபெக்ட். என்னதுங்க மேக் இட் பர்ஃபெக்ட் அப்படின்னாக்க இதை சரியானதாக, சீரானதாக, சிறப்பானதாக, இன்னும் மெருகேற்றக்கூடிய விதத்திலே உன்னுடைய கரத்தை கொண்டு, வார்த்தையை கொண்டு, செயலை கொண்டு இந்த பூமியை நிரப்பு என்று தேவன் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் மேல் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்தார். என்ன ஆசீர்வாதத்தை வைத்தார்? நிரப்புகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை நான் சொல்றேன், உங்க மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அது என்னன்னாக்க நிரப்புகிற ஆசீர்வாதம். உங்களால நிரப்ப முடியும், உங்களால பர்ஃபெக்டா மாற்ற முடியும்.
உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பர்ஃபெக்டாக உங்களால் அமைச்சிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் இம்பர்ஃபெக்ட் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் அதை நீங்கள் பர்ஃபெக்டாக மாற்றக்கூடிய ஆற்றலையும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை படிக்கும் பொழுது என்னை கர்த்தர் நிரப்ப சொல்லி இருக்கிறார் என்றால், அப்போ நிரப்பக்கூடிய ஆற்றலை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நிரப்பக்கூடிய ஆற்றல் எனக்குள்ள இருக்கிறபடினால தான் தேவன் சொல்லுகிறார் நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். சில பேர் பார்த்தீங்கன்னாக்க காலி செய்யறதுல ரொம்ப சிறப்பானவங்களா இருப்பாங்க. எழுதிட்டு வந்திருக்கிறேன். சிலர் காலி செய்வதில் கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள். டிப்ளமா இன் எம்டியிங், டிப்ளமா இன் சிவில், டிப்ளமா இன் மெக்கானிக், டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு நிறைய கோர்ஸ் இருக்குது. அதே போல் டிப்ளமா இன் எம்டியிங் அப்படின்னாக்க நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை காலி பண்ணிடுவாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். சில பேர்ட்ட எதை கொடுத்தாலும் பாருங்களேன், அதை காலி பண்ணுறதுல அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. அவ்வளோ சீக்கிரமாக காலி பண்ணிவிடுவாங்க. அவங்க கிட்ட எதை கொடுத்தாலும் காலி பண்ணிடுவாங்க. சில பேரை பார்த்துருக்கிறேன், அவங்க வார்த்தையை கொண்டு பலரை காலி பண்ணிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவங்க வாயின் வார்த்தையை கொண்டு சில பேரை காலி ஆக்கிடுவாங்க, ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாங்க. அவங்க பேசுகிற வார்த்தை அப்படியே முள்ளை எடுத்து குத்துற மாதிரி, ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி பேசுவாங்க. பேசி அந்த ஆளை காலி பண்ணிடுவாங்க. சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோ பணங்களை கொடுத்தாலும் பொருளை கொடுத்தாலும் அவங்க காலி பண்ணக்கூடியவங்களா. அருணாச்சலம் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு 97. 3030 கோடி சொத்து அவங்க அப்பா சேர்த்து வச்சுட்டு கீழே குறிப்பு எழுதிட்டு போயிடுவார். என் பையன் 30 நாளில் 30 கோடி செலவு பண்ணால் அவனுக்கு 3000 கோடியை அவன் பேரில் கொடுத்துருங்க அப்படின்ட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். இன்றைக்கி சில பேர் பார்க்குறாங்க 30 கோடிலாம் ரொம்ப கம்மி சார், 97ல் 30 கோடி ஜாஸ்தி, இப்போல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 300 கோடி கொடுங்க, 30 நாள் எப்படி காலி பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். சில பேர் காலி பண்ணுறதுல கில்லாடியாக இருக்கிறாங்க, ஆனால் சில பேர் சேர்த்து வைக்கிறதுல திறமைசாலிகளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போலாம் பசங்க உண்டியல் யூஸ் பண்ணாங்க இல்லையான்னு தெரியல. எத்தனை பேர் வீட்டில் உண்டியல் யூஸ் பண்ணுறீங்க? சின்ன பசங்க கை மூஞ்ச காட்டுப்பா. யார் அது உண்டியல்? யூஸ் பண்ணுறீங்களா? ஆன்ட்டியும் யூஸ் பண்ணுறாங்க, சின்ன பொண்ணும் யூஸ் பண்ணுது, உண்டியல் யூஸ் பண்ணுறாங்க. அந்த உண்டியலில் நாங்கள் சின்ன வயசுல அந்த உண்டியல் யூஸ் பண்ணும் பொழுது சேமிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமாம். சேமிக்கிறதுக்கான விஷயத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு காசு கொடுப்பாங்க. காசு கொடுத்துன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ காசு வாங்கினேன்? 1 ரூபா வாங்கினேன், 50 பைசா செலவு பண்ணிக்கோ, மிச்சம் 50 பைசா கொண்டு போய் எதில் போடணும்? உண்டியலில் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. சில பிள்ளைங்களுக்கு சீட்டு போடுறது கற்றுக் கொடுப்பாங்க. அண்ணாச்சி கடையில், செட்டியார் கடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன நோட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த நோட்டில் என்ன பண்ணுவானாக்கா பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது காசு கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கூல் வாசலில் ஒரு ஆயா இல்லைன்னா ஒரு தாத்தா கடை போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன பள்ளி மிட்டாயி, நெல்லிக்காவை வந்து மிளகா பொடியில் ஊற போட்டிருப்பாங்க, மாங்காவை மிளகா பொடியில் ஊற போட்டிருப்பாங்க, அப்புறம் வந்து இனிப்பு பதார்த்தங்கள் வச்சுருப்பாங்க. 10 பைசா 5 பைசா 4 நாள் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்க கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ நான் யோசிக்கிறேன், அன்னைக்கு அந்த டஸ்ட்டில், அந்த தூசியில், அந்த அழுக்கான தண்ணியில், அவ்வளவு பொல்யூஷனான இடத்துல விற்றதை வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்னைக்கு பேக்கெட் போட்டு பிஸ்கட்டு, லேஸு, சிப்ஸு எல்லாத்தையும் பேக்கெட் போட்டு ஹைஜீனிக்காக கொடுக்குறான். அதை சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல். அப்போ என்னது? அன்னைக்கு பொல்யூஷன் இருந்துச்சு, ஆனால் பாய்சன் இல்லை. இன்னைக்கு பொல்யூஷன் இல்லாதபடி ரெடி பண்ணி பாய்சனை உள்ளே வச்சு கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி சாப்பிட்றதுக்காக காசு கொடுப்பாங்க, 1 ரூபா கொடுப்பாங்க. அந்த 1 ரூபாய் அந்த பிள்ளைங்க வாங்கிட்டு போயிட்டு 20 பைசா 30 பைசா 40 பைசான்னு வாங்கி சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற 50 பைசா 60 பைசா என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த செட்டியார் கடையில் கொடுத்து சீட்டு போடுவாங்க. செட்டியார் 60 பைசா நீங்கள் எழுதுங்க, 50 பைசா நீங்கள் எழுதுங்க, 1 ரூபாய் நீங்கள் எழுதுங்க, 100 நாள் கட்டணும். 100 நாள் கட்டி முடித்தோன்னே அந்த காசை வாங்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னாங்களேன். இன்றைக்கெலாம் பசங்களுக்கு வந்துட்டு, என் பையன் நேற்று கேட்டான், டாடி என்ன டாடி பைசாவே இல்லை, அக்கௌண்ட்டில் 100 ரூபா தான் இருக்குது அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அவன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்பிச்சி விட்டேன். நான் யோசித்தேன், ஆனால் அசால்ட்டாக அவன் அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபா அனுப்புகிறோம். அன்னைக்கு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது 10 பைசா 4 எங்கள் அம்மா வந்து 4 கொடுப்பாங்க, 25 பைசா கொடுப்பாங்க. எங்கள் அப்பா ஒரு 10 பைசா கொடுப்பார். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 35 பைசா ஆயிடுச்சு.
எங்கள் அக்காவுக்கு வந்துட்டு காலையில் போய் பால் வாங்கிட்டு கொடுக்கணும், விறகு வாங்கிட்டு கொடுக்கணும், மளிகை கடைக்கு போயிட்டு வந்து கொடுக்கணும். அப்படி போயிட்டு வந்து கொடுத்தா எங்கள் அக்கா ஒரு 5 காசு கொடுப்பாங்க. மொத்தம் எவ்வளோ ஆச்சுங்க? 40 பைசா ஆச்சு. இந்த 40 பைசாவை கையில் எடுத்துக்கிட்டு சட்டெல்லாம் போட மாட்டேன், டவுசர் மட்டும் தான் போட்டிருப்பேன். கட்டன்னு ஓடுவேன் வாடகை சைக்கிள் கொடுக்குற கடைக்கு. ஓடி போய் அந்த 40 பைசாவை கொடுத்து சைக்கிளை வாடகை கெடுப்பேன். அவன் சொல்லுவான், டேய் 2 கிட்ட நிற்குது, 8 கிட்ட வரணும், சரியா? தள்ளி வந்த டவுசரில் பிடிச்சிருவேன். சரிங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். கொஞ்சம் தூரமாக வச்சு ஓட்டலாம்ல, எங்கே டவுசரை கழட்டிடுவோன்ற பயத்தில் அந்த கடைக்கிட்டேயே வண்டியை ஓட்டிக்கிட்டே இருப்போம். போக செட்டியார் டைம் ஆயிடுச்சா, 3 கிட்ட வந்துருச்சு அப்படின்னுவார். திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். திருப்பி கொஞ்சம் கழித்து செட்டியார் 4 கிட்ட வந்துருச்சு. அவர் பார்ப்பார், 8 கிட்ட வந்தால் வண்டியை விடுறான்னு சொன்னால் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 7 கிட்ட வந்த உடனே செட்டியார் வந்துருச்சா பார்ப்பாரு. திருப்பி விட்டாமல் திருப்பி வந்து கேட்பான், டைம் ஆச்சு, வந்து நிறுத்துப்பா சைக்கிள்னு. சைக்கிளை கொண்டு வந்து ஓரமாக நிறுத்திட்டு போயிடுவோம். அப்போ அந்த 40 பைசாவை அன்னைக்கு பார்க்கும் பொழுது அந்த ஒரு நாள் அந்த சைக்கிள் எடுத்து வாடகைக்கு ஓட்டணும்னு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் அந்த 40 பைசாவை என்னதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு காலி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டுறவனை பார்க்கும் பொழுது அப்படியே பரிதாபமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம சைக்கிள் ஓட்ட முடியாமல் போச்சு, இன்னைக்கு நம்மளால போய் சைக்கிள் வாடகை எடுக்க முடியாமல் போச்சு அப்படின்ற வருத்தம் உள்ளுக்குள்ள அழுத்திக்கிட்டே இருக்கும். அதே போலதான் இன்னைக்கு சில பேர் எதை கொடுத்தாலும் காலி பண்ணக்கூடிய மனநிலையில இருக்கிறாங்க. ஆனா கடவுள் உங்களுக்கு எப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார்னாக்க நிரப்பக்கூடிய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிரப்பக்கூடியவங்க செலவு செய்யக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க, சேமிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? சேமிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் தான் நிரப்பக்கூடியவர்களாய் வாழ்க்கையில் மாறுகிறார்கள். செலவு செய்து கொண்டே இருக்கிறவர்கள் வாழ்க்கையை காலி பண்ணி கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் வீட்டில் அங்கங்க பணம் வச்சிருக்கிறீங்க? ஏன் சார் நீங்க வேற வாங்கின பணத்தை கொடுக்க முடியாமல் சுத்திக்கிட்டு இருக்கிறோம், பணத்தை அங்கே வைக்க எங்கே வைக்கிறீங்களேன்ட்டு. ஆனால் உண்மையிலே சொல்லட்டுங்களா, வீட்டில் பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா பணங்களை அங்கங்கே வச்சுருப்பாங்க. பீரோவில் வச்சுருப்பாங்க, பெட்டியில் வச்சுருப்பாங்க, அஞ்சாறு பெட்டியில் வச்சுருப்பாங்க, கிச்சனில் சக்கரை டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க, பர்ஸில் வச்சுருப்பாங்க. இப்படி அந்தந்த இடத்துல பணங்களை என்ன பண்ணுறாங்கனாக்கா சேர்த்து வைக்கிறாங்க. இந்த சேர்த்து வைக்கிற சின்ன சின்ன தொகைகள் தான் ஒரு நாள் ஒரு தேவையின் பொழுது அது ஒரு பெரிய பணமாக உங்களுடைய கண்களுக்கு தெரியக்கூடியதாக. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, லிட்டில் டிராப்ஸ் மேக்ஸ் த ஓஷன். சிறு துளி பெருவெள்ளம். உங்க வாழ்க்கையில நீங்க சேமிக்கிறதுன்றது மாசம் ஒரு 10,000 சேமிக்கிறேன் முடியாது, மாசம் 5,000 முடியாது. சேமிப்பு என்பது சின்ன தொகையிலிருந்து துவங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க நிரப்பக்கூடிய ஆசீர்வாதம் உங்க மேல கடவுள் வச்சிருக்கிறாரு. நிரப்பக்கூடிய நீங்க முதலாவது சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்ககிட்ட வரக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை சேர்த்து வைக்க பழகுங்கள். 1 ரூபாவா இருக்கட்டும், 10 ரூபாவா இருக்கட்டும், 100 ரூபாவா இருக்கட்டும். இதை வச்சு என்னத்தை பண்ண போறோம், அந்த மனநிலை வரவே கூடாது. இதை வச்சு இதை வாங்கிடலாம், மனநிலை வரவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம், அடிப்படை தேவைகளுக்காக செலவு செய்கிறவர்கள் பெருகி கொண்டே இருப்பார்கள். ஆடம்பரத்திற்காக செலவு செய்கிறவர்கள் வறுமை அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஆடம்பரமான காரியங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில செலவுகள் செய்யக்கூடாது. என்ன சார், அப்ப நாங்க ஆடம்பரமா வாழக்கூடாதா? வாழணும். நீங்க எல்லாம் ராஜா விட்டு பிள்ளைங்க, நீங்க நல்ல துணிகளை உடுத்தணும், நல்ல வீட்டில் குடியிருக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நீங்க நல்லா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஆனால் அந்த இடத்தை நீங்கள் எட்டி பிடிப்பதற்கு முன்பாக உங்களுக்குள்ள சேர்க்கக்கூடிய மனநிலையை தேவன் உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, பெற்றோர்கள் அந்த காரியங்களை செய்யுங்க. சபைக்கு வரக்கூடிய நீங்க சின்ன சின்ன சேவிங்ஸை வாழ்க்கையில பண்ணக்கூடியவங்களா இருங்க. சின்ன சின்ன சேமிப்பு உங்க வாழ்க்கையில கட்டாயமா நீங்கள் பண்ண வேண்டும். சின்ன சின்ன சேமிப்பு பணங்களை மாத்திரமல்ல, நல்ல குணங்களையும் நீங்கள் சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல், ஆமா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை. அப்பனாக்கா பணத்துல கொஞ்சத்துல சேர்த்து வைங்க. நல்ல குணங்கள்ல கொஞ்சம் நல்ல குணங்களை உங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளுங்க. மன்னிக்கிறது நல்ல குணம், விட்டு கொடுக்கிறது நல்ல குணம், இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது நல்ல குணம், சில பேருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறது
உங்களால் பணம் இல்லை, பொருள் இல்லை, எதுவும் இல்லையா, நல்ல ஆலோசனைகளை கொடுங்க. அது ஒரு உதவியாக இருக்கும். நல்ல குணம் அது. சரி, ரெண்டாவது, சார் அவங்களால எனக்கு கொடுக்கவோ அவங்களுக்கு புத்தி சொல்லவோ என்கிட்ட ஒன்றும் இல்லை சார். அப்போ அந்த நபர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை குறித்து கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட யாராச்சும் ஒரு ஜெப குறிப்புன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஜெபிக்கிறோமா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சரிங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய கேரக்டர் கிடையாதான். ஜெப குறிப்பை வாங்கிட்டு ரூமுக்குள்ள போயிட்டு அந்த ஜெப குறிப்புக்காக வைத்து, அந்த ஜெப குறிப்பு எதற்காண்டியதோ அதை தேவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டும், தர வேண்டும் என்று பல மணி நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து அவர்களுக்கு சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றுக் கொடுக்கக்கூடிய தேவ மனிதனாக இருந்தார். அப்படி இருந்தபடியினாலதான் அவர்கிட்ட ஜனங்கள் பணங்களை என்ன பண்ணாங்க, கொட்டுனாங்க அவர்கிட்ட. எப்படி இவருக்கு மட்டும் இவ்வளவு பணம் வருதுனாக்க, அவருடைய நல்ல குணங்களை அவர் வளர்த்து கொண்டார். கொடுத்து உதவ முடியவில்லை என்றால் கூட அவர்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய மனிதனாய், ஜெபிக்கக்கூடிய தேவ மனிதனாய் அவர் இருந்தபடியினாலே அவர் மூலமாய் அநேகரை தேவன் சுகமாக்கினார், ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருந்தார். அப்போ உங்க மேல ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த பூமியை நிரப்பக்கூடியவர்களாக தேவன் உங்களை பார்க்கிறார். அதனால் நீங்க என்ன பண்ணக்கூடாது, காலி பண்ண, உங்க வார்த்தையினால ஒருத்தரை காலி பண்ணக்கூடாது, உங்களுடைய செயலினால ஒருத்தரை காலி பண்ணக்கூடாது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய நன்மைகளை காலி பண்ணக்கூடாது, இருக்கிறதை பெருக்கக்கூடிய விதத்தில் உங்களை வளர்த்து கொள்ளுங்கள். இரண்டாவது, எவர்கள் நிரம்பி இருக்கிறார்களோ அவர்கள் தான் நிரப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லாரும் சொல்லுங்களேன், எவர்கள் நிரம்பி இருக்கிறார்களோ அவர்கள் தான் நிரப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப கடவுள் சொல்லிட்டாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நிரப்ப வேண்டும் என்றால் நீங்கள் நிறைந்து இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வேகமா வாசிங்க, கடந்து போகலாம். லூக்கா 2:52. நன்றி ஆண்டவரே. இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசு எப்படி இருந்தாராங்க? இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதிகமாய் விருத்தி அடைந்தார். விருத்தி அடைந்தான்ற வார்த்தைக்கு நிறைந்து இருந்தார் என்று பொருள் படக்கூடியதாக இருக்கிறது. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது ஞானத்தில, வளர்த்தியில, தேவ கிருபையில, மனுஷர் தயவில நிரம்பி இருந்தாராம். அவர் மேல் எல்லா விதமான கிருபைகளையும் தேவன் வைத்திருந்தார். அவர் நிறைந்து இருந்தபடியினாலதான் அவர் குறைவானவர்களை நிரப்பக்கூடியவராக இருந்தார். ஏங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல மாட்டிலும் அவர் அற்புதம் பண்ணாரு, அவர் அதிசயம் பண்ணாரு, குஷ்டரோகியை சுகமாக்கினாரு, கண்ணு தெரியாதவங்களை கண்ணு தெரிய வைத்தாரு, பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகமாக்குறாரு, செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புகிறாரு. இந்த வல்லமையான காரியங்கள் எல்லாம் எப்படி இயேசுக்குள்ள இருந்து வெளிப்பட்டது என்றால், அவர் நன்மையான காரியங்களினால் நிறைந்திருந்தபடியினாலே குறைவான காரியங்களை நிரப்பக்கூடியவராக இருந்தார். ஒரு வசந்த வேகமா வாசிங்களேன். அப்போஸ்தலர் 10:38. நசனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரையும் சுற்றி திரிந்தார். பாருங்க, இயேசு எப்படி அப்படிப்பட்ட மிராக்கெல்லாம் பண்ணாரு, எப்படி பிசாசுகளை துரத்தினாரு, நோயாளிகளை சுகமாக்கினாரு, செத்து போனவங்களை எழுப்பினாரு. இவ்வளவு பிரம்மாண்டமான காரியங்கள் இந்த உலகத்தில் அவர் செய்திருக்கிறாரு. அவர் செய்த நன்மைகளை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்களா? மகா தீர்க்கதரிசி நம்முடைய தேசத்தில் வந்திருக்கிறார், அவங்களுக்கு வார்த்தையே தெரியல, இப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் கேட்டதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது, எங்க நாட்களில் எங்களுடைய கண்கள் காணத்தக்கதாய் தேவன் பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறாரே என்று சொல்லி தேவனை புகழ்ந்தார்களாம். அப்ப இயேசுக்குள்ள என்ன இருந்துச்சுங்க? நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினாக்க நிறைத்தார். அபிஷேகன்ற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? நிறைவு. அபிஷேகன்றது என்னதுங்க? நிறைவு. அதான் நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சீங்கன்னாக்க, ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு உங்களுக்கு அபிஷேகத்தை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த அபிஷேகம் எதுக்குனாக்க, உங்களை தேவன் நிறைவுள்ளவர்களாய் மாற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை
அப்ப பரிசுத்த ஆவியினோட அபிஷேகம் உங்க மேல வரும் பொழுதுதான் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரோ அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபராய் மாறக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அப்ப இயேசுவை தேவன் நிரப்பி இருந்தார், ஆகையினாலே அவர் மற்றவர்களை நிரப்பக்கூடியவராக இருந்தார். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எதனால நிறைந்து இருக்கிறீங்க? பவுல் எழுதுறாரு, மதுபானத்தினால் நிறைந்திராமல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருங்கள். பாருங்க, குடிக்கிறவங்க அந்த மதுபானத்தை குடிச்ச உடனே அவங்க ஒரு விதத்துல நிறைஞ்சிடறாங்களா, அப்படியே அவங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், உணர்வு எல்லாமே அந்த ஆல்கஹால்னால நிறைந்து இருக்கிறதா. நிறைந்து இருக்கும் பொழுது அவங்க அடிச்சாலும் சொரணை இல்லை, அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்? அவங்க மதுபானத்தினால நிறைந்து இருக்கிறாங்களா? நீங்க கடவுளுடைய பிள்ளைகளாகி நீங்க தேவனுடைய ஆவியினாலே நிறைந்து இருக்கும் பொழுது ரொம்ப ஞானமா நடந்து கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிறைந்து இருந்தால் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அசுத்தமானதாகவோ ஆபாசமானதாகவோ மற்றவர்களை புண்படுத்தக்கூடியதோ மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளோ மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளோ உங்கள் வாயிலிருந்து ஒரு நாளும் புறப்பட்டு, அப்ப உங்க வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது என்றால் நீங்க எதனால நிறைஞ்சிருக்கிறீங்க? அநீதியினால, பாவத்தினால, பிசாசின் கிரியையினால. இயேசு இந்த பூமியில வாழ்ந்தபோது சொன்னாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அவர் சொல்றார், நான் தேவனுடைய மகனாக இருக்கிறபடினாலே நான் தேவனிலிருந்து உண்டாயிருக்கிறேன். உங்க அப்பா யாருனாக்க பிசாசு அப்படின்ட்டு ஓப்பனா அவங்க டிக்ளேர் பண்றாரு. அப்போ உங்க லைஃப்ல நீங்க வாழுகிற வாழ்க்கையில உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், சொற்கள் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு காட்டக்கூடியதாக. சொல்லுங்களேன். ஆபாசமா பேசுறது, அசுத்தமா பேசுறது, அது கூட கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அது கூட எப்படியோ யாரும் அந்த மாதிரி பேசுறதில்ல. மம்மி டாடின்னு யாராச்சும் பேசுறீங்களா? யாரும் அந்த மாதிரி பேசுறதில்ல. அசுத்தமாக பேசுறதில்ல, ஆபாசமாக பேசுறதில்ல. அதெல்லாம் இன்னைக்கு ஒழிச்சுட்டேன்யா. ஆபாசமாக பேசுறத நிறுத்திட்டீங்க, ஆனால் அவிவிசுவாசமாக பேசுறத நிறுத்துனீங்களா? ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆமாம், ஆபாசமாக பேசுறது இல்லையா, அதெல்லாம் விட்டு பல வருஷம் ஆச்சுயா. என் வாயை கர்த்தர் சுத்திகரிச்சிட்டாரியா. ஆபாசமாக பேசாதபடி சுத்திகரித்த தேவன் அவிவிசுவாசமா பேசாதபடியும் அவர் சுத்திகரிக்கிறதுக்கு நல்லவரா இருக்கிறாரு இல்லைங்களா? உங்களால ஆபாசமா பேச கட்டுப்படுத்த முடியும்னாக்க அவிவிசுவாசமா பேசாம இருக்க உங்களால கட்டுப்படுத்த சொல்லுங்களேன். அப்ப ஆபாசமா பேசும் பொழுது நீங்கள் பிசாசுனுடைய முகத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். அவிவிசுவாசமாக பேசும் பொழுதும் நீங்கள் பிசாசுனுடைய முகத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அப்ப வீட்டுல அம்மா, அப்பா, பிள்ளைங்க, அண்ணன், தம்பி, தாத்தா, பாட்டி, இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேமிலியில ஆபாசமா ஒருத்தர் பேசும் பொழுது எல்லாரும் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஏய், என்ன சொன்ன? நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு பிள்ளை வந்துட்டு டாகு அப்படின்னு திட்டேன். ஓன்னு அழுது. ஹி யூஸ்ட் பேட் வேர்ட்ஸ். நான் படித்த ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. அங்கே தமிழில் பேசக்கூடாது, இங்கிலீஷில் தான் பேசணும். டாகுன்னு ஏதோ திட்டேன். அழுது 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 கண்ணீர் வடிக்குது. டீச்சர் வந்துட்டாங்க. என்னன்னாக்கா, மேம் ஹி யூஸ்ட் பேட் வேர்ட்ஸ்னு. அவங்க பார்க்குறாங்க, இன்னும் தைரியம் தான் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. நான் பார்க்குறேன், கெட்ட வார்த்தையா? டாகுன்றது ஒரு கெட்ட வார்த்தையா? பிரின்சிபல்கிட்ட கூட்டு போயிட்டாங்க. என்ன வார்த்தையோட கையில் பிரின்சிபல்கிட்ட கூட்டு போயிட்டாங்க. அந்த HMS ரொம்ப ஆள் பார்க்கவே கொடூரமாக இருப்பாங்க. அவங்க பார்த்தாங்க, வாட்ஸ் இஷ்யூ, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. இவன் அந்த பொண்ணை வந்து பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க? டாக் அப்படின்னா. பார்த்தாங்க, நான் இந்த துணி கெட்ட வார்த்தை கிடையாது. அவங்க கூட அவங்க மூஞ்சியை மாற்றிக்கிட்டாங்க. டாகுன்னு சொன்னியா? எஸ் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த வார்த்தை வாயிலேருந்து வரக்கூடாது, அசுத்தமான வார்த்தை பேசக்கூடாது. போ, பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற அப்படின்னு கண்ணில் மிரட்டி அமுச்சு விட்டாங்க. வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொன்னேன், கூட இந்த பசங்கள்ட்ட, நாய் டாகுன்னு சொல்லுறது கெட்ட வார்த்தையாடா, அதுக்கு பிரின்சிபல் வரைக்கும் கூட்டிட்டு போறாங்கடா, என்னடா ஸ்கூல் இது, ஸ்கூல்ல பேசக்கூட கூடாதாடா அப்படின்ற எண்ணத்தில் கடந்து போயிட்டேன். இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில யாராச்சும் ஒருத்தர் ஆபாசமான வார்த்தை யூஸ் பண்ணாக்க உங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் திரும்பி பார்ப்பீங்களா மாட்டீங்களா? ஏய், எங்க கத்துக்கிட்ட?
யார் சொன்னது? இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு எகிர்றீங்கள. அதே போலதான் அவிவிசுவாசமாய் பேசும் பொழுதும் உங்களுடைய முகங்களை அவர்கள் பக்கமாய் திருப்புங்கள். என்ன பேசுன? அந்த மாதிரி அவிசுவாசமா பேசலாமா? நீ கடவுளுடைய பிள்ளையா நீ அப்படின்ட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் திரும்பி அவங்கள பார்த்து அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க, அந்த பிள்ளைக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசுனுடைய காரியங்களை எடுத்து தேவனுடைய காரியங்களை உள்ளே புகுத்தக்கூடியவர்களாக. ஆலயத்துக்கு வருகிறீங்கனாக்க ஒவ்வொரு முறையும் தேவன் உங்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். காலை வேளை ஒரு காரியம் ஒன்று சொன்னேன், எத்தனை பேர் கவனிச்சிங்க ஆராதனையில்? தேவன் உனக்கு கொடுத்த தேசத்திலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 4 கட்டளை, மொத்தம் 10 கட்டளை 4 கடவுளை குறிச்சது. அடுத்து ஒன்று ஸ்டார்ட் ஆகுது 5. எதுல கடவுள் ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. உனக்கு தேவன் கொடுக்கும் தேசத்திலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்ப நான் படிச்சுக்கிட்டே இருந்துட்டு நான் யோசிச்சேன், எங்க அம்மா அப்பா ஒரு சரியில்லாத ஆளா, இல்ல கோவப்படக்கூடிய ஆளா, இல்ல எங்களுக்கு எதுவும் சேர்த்து வைக்காத ஆளா, இல்ல நல்ல விதத்துல குணம் இல்லாத ஆளா இருக்கும் பொழுது நான் எப்படி ஆண்டவரே அவங்களை கனம் பண்ண முடியும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கடவுள் சொல்றாரு உள்ளத்துல, நான் எழுதி கொடுத்த வார்த்தைகள் அது ஒரு நாளும் மாறாது. உங்க அம்மா அப்பா எப்படி இருந்தாலும் நீ அவங்கள கனம் பண்ணினால் மாத்திரமே உன் வாழ்நாட்களை தேவன் நீடித்திருக்கும்படியாக. இல்ல ஆண்டவரே அவங்க சரியில்லை, அவங்களை கனப்படுத்த முடியாது. உங்களுக்காய் தேவன் வேத எழுத்தை மாற்றுகிறவர் அல்ல, வேத எழுத்திற்கு ஏற்றார்பால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை எப்ப நீங்க மாத்திக்கிறீங்களோ அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இயேசுவை தேவன் என்ன பண்ணியிருந்தாருங்க? நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதலாவது நீங்கள் நிரம்ப வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுடைய குறைவுகளை உங்களால் நிரப்ப. அப்போ நீங்க எப்படி நிரம்பணும்? கடவுளுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது, கடவுளுடைய வசனத்தை சொல்லும் பொழுது, கேட்கும் பொழுது, செய்தி கேட்கும் பொழுது உங்களை நிரப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. எப்போ நீங்க நிரம்பி முடிக்கிறீங்களோ அப்போது உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பக்கூடியவர்களாக இருக்கிற வசனத்தை வேகமா வாசிங்க. நீதிமொழிகள் 14:2. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்து பிற்பாடு வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:2. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். யாருக்கு பயப்படுறாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிறான். இந்த வசனத்தை இப்படி வாசிக்கலாம், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நிதானமாய் நடக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எப்படி நடப்பான்? நிதானமாய் நடப்பான். அடுத்து, தன் வழிகளில் தாறுமாறவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். பாருங்க, நிதானமாய் வாழ்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நிதானமாய் வாழுகிறான். இரண்டாவது, தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். பாருங்க, வாழ்க்கையில 2 விஷயம் இருக்குது. உங்க வாழ்க்கையை காலி பண்ணுகிற ஒரு விஷயம் இருக்குது, உங்க வாழ்க்கையை நிரப்புகிற ஒரு விஷயம் இருக்குது. எந்த விஷயம் உங்க வாழ்க்கையை காலி பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னாக்க, தன் வழிகளில் தாறுமாறானவனோ. தாறுமாறு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல தன் வாழ்க்கையை வாழ்கிறான். பார்த்தீங்களா, அவன் யாருனாக்க தாறுமாறாய் வாழ்கிறவன். அவன் யாரை அலட்சியம் பண்ணுகிறான்? யார் அலட்சியம் பண்ணுகிறான்? சில பேருக்கு தெரியல, நான் கடவுளை ஒரு நாளும் அலட்சியப்படுத்தினது இல்லையா, நான் கடவுளுக்கு பயப்படுறையா, நான் கடவுளை நம்புறேயா, நான் கடவுளை விசுவாசிக்கிறையா, நான் கடவுளை அலட்சியம் பண்ணதே இல்லையா. ஆனால் நீங்கள் கடவுளை அலட்சியம் பண்ணுறீங்க. எப்படி அலட்சியம் பண்ணுறீங்கனாக்க, வேத வசனத்தின்படி வேத வார்த்தையை நம்பி விசுவாசித்து அதன்படி நீங்கள் வாழாத பொழுது நீங்கள் கர்த்தரை என்ன பண்ணுறீங்க? அலட்சியம் பண்ணீங்க. இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் கர்த்தரை என்ன பண்ணாருங்க? அலட்சியம் பண்ணாங்க, மட்டுப்படுத்தினாங்க. இந்த தேவனால முடியாது, எங்களை கொல்ல கொண்டுட்டு வந்தாரா, எங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டாரு, எங்களுக்கு தண்ணி கொடுக்கறது இல்லை, எங்களுக்கு இந்த மண்ணாவை தான் கொடுக்குற. அப்படியே தேவனை
அப்படியே தேவனை குறித்து தவறான காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்ல 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 அந்த தேவனை என்ன பண்ணாங்க, அலட்சியம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடவுளை அலட்சியம் பண்ணிக்கிட்டே இருக்கனால தான் நிறைவு வர மாட்டேங்குது. நீங்களும் நிரம்ப மாட்டீங்க. உங்களை சுற்றி இருக்கிற காணியில் உங்களால் நிரப்ப முடியாததாக இருக்கிறது. அப்ப நீங்க கடவுளை எப்படிலாம் அலட்சியம் பண்றீங்க? எப்பெல்லாம் கடவுளுடைய வார்த்தையின்படி நீங்க வாழலையோ அப்பெல்லாம் கடவுள் என்ன பண்றீங்க, அலட்சியம் பண்றீங்க. எப்பெல்லாம் நீங்க அவிவிசுவாசமா பேசுறீங்களோ அப்பெல்லாம் யார் அலட்சியம் பண்றீங்க, கர்த்தர் அலட்சியம் பண்றீங்க. அப்ப தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே வாழுகிற வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி நடக்கணுமா, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நிதானமாய், அதான் போன வாரத்தில் சொன்னேன், தானத்திலே சிறந்த தானம் நிதானமா இருக்கணும். ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னாக்க நிதானம் உள்ளவனா இருக்கணும். நிதானத்தை ஒரு நாள் இழந்துற நிதானமா பேசணும். எந்த இடத்துல பேசினாலும் நிதானமா பேசணும். எந்த செயலை செய்தாலும் நிதானமாக செய்யணும். எந்த ஒரு காரியத்தை உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வெளிப்படும் பொழுது நிதானமாய் பேச கற்றுக்கொள்ளுங்கள். அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் பேசாதீங்க. அவசரப்பட்டு யாருக்கிட்ட எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க. அவசரப்பட்டு யாருக்கும் நான் இதை தர்றேன், இதை கொடுக்குறேன், இதை பண்ணுறேன், இதை செய்கிறேன், அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஓவர் கமிட்மெண்ட் பண்ணக்கூடிய மக்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது. எதையுமே நிதானமாக யோசித்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸாக எவர்கள் பண்ணுறார்களோ அவங்க கர்த்தருக்கு பயப்படுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் நிரம்பி கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நிதானமாக நடக்கும் பொழுது நீங்கள் நிரம்பி இருக்கிறீங்க. எதில் நிரம்பி இருக்கிறீங்க தெரியுங்களா? குடிக்கிறவன் மதுபானத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது அவன் நிதானமற்று போயிடுறான். கிறிஸ்தவர்கள் கடவுளுடைய வார்த்தையினாலே நிரம்பி இருக்கும் பொழுது நிதானமாக இருப்பார்கள். அதனால தான் வேதத்தை படிங்கன்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா. பைபிள் எதுக்கு படிக்கணும்? பைபிள் படிச்சீங்கன்னாக்கா வாழ்க்கையில் நிதானம் வந்துடும். நிதானம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் தேவன் உறுதிப்படுத்தக்கூடியவராக எடுக்க. நிதானமாக பேசுங்க. பிள்ளைங்க வந்து சொல்கிறாங்களா, என்னால் படிக்க முடியல, எனக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பிடிக்கல, எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கே பிடிக்கல, எனக்கு இது நடக்கலை, இது தெரில, இது வரல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து வேதனையில் பேசுகிறாங்களா, உடனே நீங்கள் என்ன சொல்லக்கூடாதுனாக்கா, அந்த பிள்ளைங்க கொடுக்குற கவுண்டருக்கு நீங்கள் ரீகவுண்டர் கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லைடா, உன் கூட கடவுள் இருக்கிறாரு, உன்னால் எல்லாம் முடியும், உனக்கு ஆண்டவர் உதவி செய்வார், நீ நல்லா படிப்ப, நீ நல்லா மேலே வருவ. அதனால தான் காலை ஆராதனையில் சொன்னேன், பேரண்டிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது வேதத்தில். பெற்றோர்கள்னா யார், எப்படி தன் பிள்ளைகளை வளர்க்கணும், தன் பிள்ளைகளை எப்படி நடத்தணும். கெட்ட குமாரன் எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போயிட்டு அழிச்சிட்டு ஓட்டாண்டி அவங்க அப்பா கிட்ட வருகிறான். அவங்க அப்பா என்ன பண்ணாருங்க, அவனை குற்றப்படுத்தலை, காயப்படுத்தலை. அவனுக்கு மறுபடியும் ட்ரெஸ்ஸு போட்டு, மோதிரத்தை போட்டு, செப்பலை போட்டு, விருந்து பண்ணி அவனை மறுபடியும் தன் ஸ்தானத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்தார். ஒரு உலக தகப்பன் இப்படி இருப்பார் என்றால் அந்த பரலோக தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்க பிள்ளைகள் சோர்ந்து இருக்கும் பொழுது அவருடைய சோர்வோடு கூட நீங்களும் சேர்ந்து பேசாம அந்த பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை வேதத்திலிருந்து எடுத்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார், உனக்கு ஞானத்தை கொடுப்பாரு. நான் உனக்காக செபிக்கிறேன், அம்மா அப்பா நான் உனக்காக செபிக்கிறேன்டா, நான் உனக்காக ஆண்டவர் வேண்டி கொண்டு இருக்கிறேன். உன் வாழ்க்கையை தேவன் சிறப்பான வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா, அந்த பிள்ளைகளை நல்ல காரியங்களை நல்ல நிரப்பக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், நிதானமாய் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நிதானமாய் பேச கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தைகளை தேவன் கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதே நேரம் உங்கள் வார்த்தைகளின்படியே உங்கள் வாழ்க்கையை அலங்கோலமாக்கக்கூடிய வேலையை செய்ய பிசாசு ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறான். ரெண்டு பக்கம் ரெண்டு காரியங்கள் இருக்கு. ஒன்னு, நீங்க எப்ப அவிவிசுவாசமா பேசுவீங்க அவங்களை காலி பண்ணலான்னு ஒருத்தர் இருக்கிறான். இன்னொரு பக்கம் நீங்கள் நிதானமாய் பேசும் பொழுது உங்களுடைய நிதானமான வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்க தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்ப நிதானமா பேசணும், நிதானமா வாழ்க்கையில காரியங்களை செய்யுங்க. நிதானமா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் தேவன் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 1:7-8.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 7ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எத்தனை பேத்துக்கு ஞானம் வேணும்னு நினைக்கிறீங்க? சாலமோன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாங்க? ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி கேட்டான். அவன் கேட்டு பெற்றுக்கொண்டான். ஆனால் அடுத்த ஒரு ஸ்டெப்பு கடவுள் நம்மளை தூக்கி கொண்டு போறாரு. எங்கனாக்க, கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாக்க அவனுக்குள்ள ஞானம் வரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? கர்த்தர் கையை உடைப்பாரு, காலை உடைப்பாரு, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அப்படிப்பட்ட காரியங்கள் கிடையாது. கடவுளுடைய வார்த்தைக்கு எவன் பயப்படுகிறானோ அவனுக்குள்ளே தேவன் ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். அப்ப எப்போ ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு நபர் கடவுளுடைய வார்த்தைக்கு பயப்பட ஆரம்பிக்கிறாங்களோ, பயப்படுறதுன்னா என்ன அதை குறித்து சொல்லிடுறேன். பயப்படுறது அப்படின்னாக்க கீழ்ப்படுகிறது தான் பயப்படுறது. கடவுளுடைய வார்த்தையை ஒருத்தர் மதிச்சு அதுக்கு கீழ்ப்படுகிறான் பார்த்தீங்களா, அதுதான் கடவுளுக்கு பயப்படுறது. அப்படி கீழ்ப்படியும் பொழுது தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மூடர் ஞானத்தையும் போதகத்தையும். அப்போ ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டைஸ் பண்றவங்க யாரு? அசட்டை பண்றவங்க யாரு? எதை அசட்டை பண்ணுவாங்க? ஞானத்தை. அப்படின்னா கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது அசட்டை பண்ணுவாங்க. ரெண்டாவது, ஆமா, போதகத்தை. போதகம் யாருக்கு கொடுக்குறோம்? சபையில் நின்று நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? எனக்கா? உங்க லைஃப் மாறணும், உங்களோட சூழ்நிலை மாறணும், உங்களுடைய எண்ணம் மாறணும், உங்களுடைய நினைவு மாறணும், உங்களுடைய கேரக்டர் மாறணும், உங்களுடைய குணாதிசயம் மாறணும், உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறணும். இப்படி தேவன் உங்களை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த போதகத்தை யார் அசட்டை செய்கிறார்களோ, அலட்சியப்படுத்துகிறவர்களும் அசட்டை செய்கிறவர்களும் அலங்கோலமாக்கப்படுகிறார்கள். பயப்படுகிறவர்களும் நிதானமாக இருக்கிறவர்களும் தேவனால் அலங்கரிக்கப்படுகிறார்கள். அசட்டை செய்கிறதும் அலட்சியம் பண்ணுறதும் உங்கள் வாழ்க்கையை அலங்கோலமாக்கும். எப்படி ஆக்குங்க? ஆமாம், சில பேர் யோசிக்கிறாங்க, நான் நல்லா தான் பைபிள் வாசிக்கிறேன், நல்லா தான் செபிக்கிறேன், நல்லா தான் கொடுக்குறேன், எல்லாம் கரெக்டாக இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, ஏன் இது மாற மாட்டேங்குது, ஏன் இது நடக்க மாட்டேங்குதுன்னு பல ஆங்கிளில் யோசிச்சு 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 அவங்களுக்கு விடையே கிடைக்காத அளவுக்கு என்ன பண்ணிடுறாங்க? சோர்ந்து போயிடுறாங்க. சோர்ந்து போனவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது தேவன் அவர்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் அசட்டை செய்தும் அலட்சியம் பண்ணும் பொழுதும் நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். பெரிய பாவம்லாம் நீங்க பண்ணல, பெரிய தப்பு எதுவும் பண்ணல, ஏன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரல? ஏதோ ஒரு விதத்தில் அசட்டை பண்ணிருக்கிறீங்க, ஏதோ ஒரு விதத்தில் அலட்சியப்படுத்தி இருக்கிறீங்க. கடவுளுடைய வார்த்தையவோ இல்லை கடவுளுடைய காரியங்களையோ அசட்டையும் அலட்சியமும் பண்ணுகிறவர்கள் அலங்கோலமாகவே இருக்கிறார்கள். பயப்படுகிறவர்களும் நிதானமானவர்களும் தேவனால் அலங்கரிக்கப்படுகிறார்கள். கடவுள் எங்கள் ஆலயத்தில் கூட்டு வந்து உங்களுக்கு 1 மணி நேரம் பிரசங்கம் கொடுக்குறாரு. எதுக்கு? உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதுன்னு நினச்சிங்களா? உங்களை தேவன் அலங்கரிக்கிறார். என்ன பண்ணுறாருங்க? ஒரு கல்யாண பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு பியூட்டி பார்லருக்கு போகுது. 2 மணி நேரம் அந்த பொண்ணை வந்து வேற ஆளாக மாற்றிடுறானுங்க. கருப்பாக போகிற பொண்ணை வெள்ளையாக மாற்றி மேக்கப்பை போட்டு மாப்பிள்ளையே சந்தேகப்படுறாங்க. என்னோட பொண்ணு வருதுனாங்க, வேற யாருக்கும் கல்யாணம் போல, நம்ம பொண்ணு இனிமேல் தான் வரும் போல நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணை தான் அப்படி மாற்றி அமைச்சிருக்காங்க. 2 மணி நேரம் மேக்கப் போட்டு அந்த பொண்ணை அலங்காரப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த பெண் வந்து, அந்த கல்யாண பெண் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும். மற்றவங்க பார்க்கும் பொழுது இவனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணா, 2 நாள் கழிச்சு போகும்பொழுது ஏன்னா ஒய்ஃப் எங்கன்னு கேட்பாங்க. இதான் ஒய்ஃப், இதுதான் ஒய்ஃபா? அன்னைக்கு வேற மாதிரி இருந்துச்சு, மேக்கப் போட்டிருக்காங்க, மேக்கப்பை போட்டு கூட்டு நிறுத்திருக்காங்கப்பா இந்த மாதிரி. அப்போ 2 மணி நேரம் ஒரு பொண்ணை மேக்கப் போட்டு அலங்காரப்படுத்துகிறது போல ஒவ்வொரு வாரமும் காலையும் மாலையும் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் உட்காரும் பொழுது தேவன் உங்களை வார்த்தையினாலே அலங்கரிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுங்களா? விட இப்போ எத்தனை பேர் அழகா இருக்கீங்க தெரியுங்களா? இன்னர்ல சொல்றேன், உள்ளுக்குள்ள அழகாகிக்கிட்டு இருக்கிறீங்க. விட இப்போ பொறுமை உங்களுக்குள்ள வந்துருச்சு. விட இப்போ கீழ்ப்படுதல் வந்துருச்சு. விட்டு கொடுக்குறீங்க, நிறைய காரியத்தில் மன்னிக்கிறீங்க, நிறைய காரியத்தில் நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க, நிறைய பேருக்காக செபிக்கிறீங்க, நிறைய பேருக்கு நன்மை செய்கிறீங்க, நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க. உங்களுக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்களை தேவன் உண்டாக்கி கொண்டே வருகிறார்.
உங்களுடைய மனசாட்சி வேணா சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைன்ட்டு. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை தேவன் உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். பாருங்கள், வெளிப்படையான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தேவனுக்கு ஒரு வினாடி போதும். ஒரு வினாடியில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை வெளியில் கொண்டு வந்துடுவார். ஆனால் அது பெரிய விஷயம் கிடையாது தேவனுக்கு. உங்களுக்கு உள்ளான மாற்றங்களை தேவன் விரும்புகிறார். ஏன்? மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ. ஆமா, உங்களுடைய ஆவியை தேவன், உங்களுடைய ஆவி தேவன் கொடுத்த தீபமாய் இருக்கிறது. உங்களுடைய ஆவி ஒரு மெச்சூரான ஒரு ஆவியா இருக்கணும், ஒரு டெவலப்டு ஆவியா இருக்கணும், ஒரு செக்யூர் ஆவியா இருக்கணும், ஒரு கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு ஆவியா இருக்கணும். தேவனுடைய குணாதிசயங்களினால் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் உங்களை அலங்கரிக்க விரும்புகிறார். அப்ப கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நிதானம் வர ஆரம்பிக்குது. நிதானம் வந்துருச்சுனாக்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் சிறப்பா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சிறப்பாய் பண்ணுவது நீங்கள் நிரப்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். முதலாவது நீங்க நிறைந்து இருந்தாதான் நீங்க வெளியில் இருக்கிற காரியங்களை உங்களால நிரப்ப. அப்ப ஆலயத்திற்கு வரும் பொழுதெல்லாம் தேவன் உங்களை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நிறைந்து கொண்டே இருக்கணும். வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். பைபிள் ஏன் வாசிக்கணும்? பைபிள் வாசிச்சீங்கன்னாக்க உங்களுடைய ஆவியில நீங்கள் நிரப்பப்படுகிறீங்க. எத்தனை பேர் பைபிள் படிக்கும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு பைபிள் படிச்சிருக்கீங்க? அல்லேலூயா. பைபிள் படிச்சாதானையா? படிச்சாதானே உணர்ச்சி வரப்போகுது. நாங்கள் செய்தி கேட்கறதே பெரிய விஷயம், இல்லை வீட்டில் வேற பைபிள் படிக்கணுமா? இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு லேடி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பார்த்துங்க, அந்த அம்மாவுக்கு என்னன்னே தெரியல. உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. இப்போ ஐயா சொன்னார் அல்லேலூயான்னு சொன்னோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. என்னடா ஐயா உள்ள வார்த்தை உள்ள போயிருக்குது, அல்லேலூயான்னு சொன்னோன்னு எல்லாம் பார்க்குறாங்க. ஓ, வார்த்தை வேலை செய்து போல. அன்னைக்கு ஒரு அம்மா இயேசுடைய செய்தி கேட்டு இருந்தா பார்த்துங்க. உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளதுன்னு கத்துனோன்னு இயேசுவை பார்க்குறாரு. அவ்வளோ நல்லா நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் உனக்குள்ள. அந்த அம்மா எந்திரிச்சு நின்று அப்படியே பூரிக்கிறாங்க. அதே போல் நீங்கள் பைபிள் படிக்கும் பொழுது உணர்ச்சியோடு கூட வேதத்தை படித்து பாருங்க, நீங்கள் நிரப்பப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. உணர்வில்லாமல் வேதத்தை ஒரு நாளும் படிக்காதீங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. 2 அதிகாரம் வாசிக்கணுமா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. திறந்து ஒரு வசனத்தை படித்தா கூட உணர்வோடு கூட காலை அந்த படித்த வசனம் உண்மையிலே என்னை பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு வந்துச்சு. உன் தேவன் உனக்கு கொடுத்த தேசத்திலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நிறைய வசனத்தை படிச்சிருக்கிறேன். ஆனால் காலைல படிக்கும்போது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. கடவுள் ஒரு மனுஷனுடைய தீர்க்காயுசையும் ஆசீர்வாதத்தையும் எதற்குள்ள பூட்டி வச்சிருக்கிறார்னு பாருங்களேன். அம்மா அப்பாவை கனம் பண்ணும் பொழுது பிள்ளைகளுக்குள்ள தேவன் ஆயுசு நாட்களை அதிகரித்து கொடுக்கிறார். வேதத்தில் எசேக்கியா ராஜாக்கு எத்தனை வருஷத்தை கடவுள் கூட்டி கொடுத்தாருங்க? 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாராம். இன்னைக்கு மருத்துவ துறையில ஒருத்தனை ஒரு நாள் வாழ வைக்கணும்னாக்கா இயற்கை சுவாசம், இயற்கை மெடிசின்ஸு எல்லாம் கொடுத்து செத்து போறவனை உயிரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பல லட்சம் செலவு பண்ண இன்னைக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் தேவன் பார்த்தீங்கன்னாக்க உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உங்கள் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் கூட உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணும் பொழுது தேவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுவார். பாருங்க, யாக்கோபு ஏசா 2 பேர் இருந்தாங்க. இதில் யாரு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது? அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்தது யாருனாக்க யாக்கோபு. ஏன் அப்படின்னாக்க இந்த ஏசா என்ன பண்ணானாக்க அவங்க அப்பா கட்டக்கூடாத பெண்களை போய் என்ன பண்ணாங்க? கட்டினா. இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவனாக்க அவங்க அப்பா சொன்னபடி செஞ்சான், அவங்க அம்மா என்ன சொன்னாங்களோ அம்மா சொல்லுபடி கேட்டான். அப்படி இருக்கும் பொழுது அந்த தாயையும் தகப்பனையும் அவன் கனம் பண்ணும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்துச்சு? ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தேவன் யாக்கோபுக்கு திட்டமிட்டு வைத்திருந்தார். அவன் வாழ்நாட்களை தேவன் நீடித்து கொடுத்தார். அவன் ரொம்ப நாட்கள் இந்த பூமியில வாழும்படி தேவன் செய்தார். அவன்கிட்ட இருந்து 12 பிள்ளைகளை தேவன் புறப்படும்படி செய்தார். 12 கோத்திரங்களை உருவாக்கினார். அங்கிருந்து அந்த ட்ரீ அப்படியே தேவன் எடுத்துக்கொண்டே வருகிறார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்களை கனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கனம் பண்ணுறதுன்னா என்ன? சாஷ்டாங்கமா காலில் விழுந்து அவங்களுக்கு கும்பிடுறது கிடையாது. கனம் பண்றது. அவங்களுக்கு சின்ன சின்ன நன்மைகளை பண்ணுங்க, சில உதவிகளை பண்ணுங்க.
சில நன்மையான காரியங்களை அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் விசாரிங்க. அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கூட நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த தடைகளை தேவன் உடைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்கள பார்த்துக்கிட்டேன். அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்தேன். ஒரு நாள் நான் வேலை விஷயமா போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரும் பொழுது எங்கள் அம்மா உட்காந்துருந்தாங்க. அப்பா எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி தரியாப்பா. நான் வேலை விஷயமா வந்துட்டு வேகமாக கிளம்ப போகிறேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி தரியாப்பான்ட்டு. நேராக கடைக்கு போனேன், ஒரு ஆப்பிள் ஜூஸை வாங்கினேன், வேகமாக கொண்டு வந்தேன், ஊற்றுனேன், கையில் கொடுத்தேன். அவங்க வாங்கி குடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. குடிச்சதுக்கு போது ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நீ கொஞ்சம் குடிப்பா, நீ கொஞ்சம் குடிப்பான்னாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு ஆப்பிள் ஜூஸ் அவங்க கேட்டாங்கம்மா, நான் வரும்போது வாங்கிட்டு வரேம்மா, சாயந்தரம் வாங்கிட்டு வரேன், வேலையை விஷயமா வந்திருக்கிறேன், இல்லை நாளைக்கு வாங்கி தரேன், ஏதோ ஒன்று சொல்லலாம். அந்த டைமில் நம்மளால் முடிஞ்ச நன்மையான காரியங்களை அந்த டைம்லேயே நீங்கள் அவங்களுக்கு செய்யும் பொழுது அவங்களுடைய இருதயம் மகிழக்கூடியதாக இருக்கிறது. அவங்களுடைய இருதயம் மகிழும் பொழுது அதன் மூலமாக தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் வேதனைப்படுத்தாமல், உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் மகிழ்ச்சியாக கனப்படுத்தி கீழ்ப்படிஞ்சு இருந்தீங்கனாக்க அதுவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதாக. அப்போ வாழ்க்கையில் கடவுள் சொல்கிறாரு, பூமியை நிரப்புறதுக்கு முன்பாக நீங்கள் நிரம்பணும். நீங்கள் எதில் நிரம்பணும்? கடவுளுடைய வார்த்தையினால் நிரம்புங்க. வேதத்தை படிக்கும் பொழுது நிரப்பப்படுகிறீங்க, செய்தி கேட்கும் பொழுது நிரப்பப்படுகிறீங்க, வேதத்தை வாசிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் நீங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுதும் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நிரப்பப்பட்ட நீங்க உங்க வாயிலிருந்து கடவுளுடைய வார்த்தை எடுத்து சொல்லும் பொழுது குறைவானவைகளை எல்லாம் உங்கள் வாயின் வார்த்தைகளை கொண்டு தேவன் நிறைவாக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாலை வேளை நான் சொல்றேன், அவங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, என் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் நிரப்புகிற ஆசீர்வாதத்தை உடையவன். நான் குறைவை உண்டாக்க மாட்டேன். நான் காலி பண்ணுகிறவன் கிடையாது. நான் நிரப்புகிறவன், நான் நிறைவாக்குகிறவன். என் மேல ஒரு அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். நான் எல்லாவற்றையும் நிரப்புவேன். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா. நன்றி தகப்பனே.